ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறடி காசில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். எல்லாருமே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மனோஜ் அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ அவர் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி தான் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்க கூட பேசாமல் சண்டை போடாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவனும் இது மாதிரி அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு வந்துட்டு பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். இவங்களும் ரொம்ப நாள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ, அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணு வேற ஒருத்தனை பார்த்துட்டு அது பாட்டு லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிச்சு அப்படின்னு. இங்கே மனோஜுக்கு ஆஹா பாரு நம்ம ரோஹிணி இந்த மாதிரி போயிடுவாள் அப்படின்னு பயப்படுறாங்க. பயந்துக்கிட்டு என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப, ஆமாம் ப்ரோ அந்த மாதிரி நடந்துச்சு, பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா இதே நினைப்போட அவரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறான், இந்த இதுதான் நடக்குது, கண்டிப்பாக இதுதான் நடக்குது. அதே மாதிரி தான் காட்டிட்டு அடுத்து ரவி ஸ்ருதி கதையை காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிருக்கு மேடம், அது நல்லது தான், நல்ல இடம் தான், இங்கே நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் வந்துட்டு ரவிகிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்துருக்கேன், நம்ம அங்கே ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கப்போ, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ அப்போ உங்கனும் அங்கே தான் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ருதியை பேசிகிட்டு இருக்காங்க. ரவிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இதுதான் என் முடிவு, நீ என்ன பண்ணுவே பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. அதே போல் ஸ்ருதியும் எனக்கு நீ இங்கே வந்தால் அவனை இங்கே தான் இருக்கணும், அந்த இடத்துலலாம் உனக்கு மதிப்பு கொடுக்காததுலாம் நீ வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது தெரியல, தான் இருந்த இடத்த விட்டுட்டு எப்படி வரதுன்னு தெரியாமல் ரவியை முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி சொல்கிறதும் கரெக்டு தான், நீ வேலை பார்க்குற ஆனால் உனக்கான கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது, என்னமோ அவங்க தான் பண்ணாங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ வேலை பார்க்கக்கூடாது, இவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் தோணுது. அதை ரவி புரிஞ்சுக்குவாரா என்னங்கிறத பார்ப்போம், என்ன எதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சீதாவுக்கு வந்துட்டு அருண் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. இவங்க கட் பண்ணி தூக்கி போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களும் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை சொன்னதான் நடக்கணும், தேவையில்லாத வேலைலாம் இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அந்த பையனை நீ மறந்துரு அப்படின்னு சொல்லி சீதாட்ட அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் மறக்க முடியாமல் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சீதா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வந்து அருணும் ரொம்ப புலம்பிட்டு மனோஜ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க. பார்த்தது ரோஹிணி குளிச்சுட்டு வராங்க. என்னமோ டிராயிங் வரைஞ்சி நம்ம எழுதியிருக்கு. என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப ரோஹிணி சொல்கிறாங்க, ஏன்னா இங்கே ஒருத்தங்க கஸ்டமர் வீட்டுக்கு போவேன், அங்கே ஒருத்தர் என்னோட வேலையை பிடிச்சி இந்த மாதிரி டிராயிங் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்களுக்கு அவன் மொட்டை சொன்னது ஞாபகம் வருது. ஆஹா இவன் சொன்ன மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடந்துருமா அப்படின்னு சொல்லி வந்து பயந்துகிட்டு இருக்காரு. அதே போல் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா நான் மனோஜ் அப்புறம் நான் என்ன முடிவு எடுப்பேன் எனக்கு தெரியாது, நான் வேறு மாதிரி முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாங்க. ஆஹா போச்சுடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அருணை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு மீனா வந்து முத்துட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து வந்து மீனாவே அடிக்க போயிடுறாங்க. இவர் பிடிச்சப்படிலாம் இருக்காங்க. ஆனாலும் மீனா சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டாக தான் இருக்குது. அந்த பையன் நல்ல பையன் தானே, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் முத்துக்கு வந்துட்டு தன்னோட இதை பண்ணி கோவப்படுத்தியிருக்காங்க, நல்ல கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தர் ஐடியில் வேலை பார்க்குறேன், ஒருத்தர் பேங்க்கில் வேலை பார்க்குறேன், என்ன நான் டிரைவராக இருந்தாலும் டிரைவர் வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் இல்லைங்க, டிரைவர் வேலை நல்ல வேலை தான், ஆனால் சீதா தான் அந்த பையனை லவ் பண்ணுறானுங்க, நல்ல பையனாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ முத்தும் அடிக்கிற மாதிரி போய் அது வந்துட்டு என்ன பண்ணுறது இல்லை. ஆனால் மீனா வந்து பேசாமல் போயிடுறாங்க. 3 பேருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. எப்போதும் போல் மாடியில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு பொண்டாட்டியை பற்றிட்டு இப்படியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு எபிசோடில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம அருண் வந்து மீனாட்ட போய் பேசுகிறாங்க. எனக்கு சீதா வேணுங்க, நான் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி நல்லா பார்த்துப்பேன், அது ஏதோ தற்செயலாக நடந்துச்சு, அதுக்குன்னா நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் சொல்கிறாங்க. இதே மீனா போய் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கல்யாணம் நடக்குமா ஏதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.